அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பேருக்கு ஹான்கா என்றால் தெரியாது. பள்ளிவாசல்கள் என்றால் பள்ளிவாசல் கட்டுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தெரியும். மதர்சா என்றால் அவர்களுக்கு தெரியும். ஹான்கா என்றால் குறிப்பிட்ட சில பேர்களுக்கு அது புரியும் என்னவென்று. அல்ஹம்துலில்லாஹ். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஹான்கா நிறைய இருந்தது. பெரிய பெரிய மகான்கள் குதுபுமார்கள்லாம் இதை உற்பத்தி, அதாவது இதை அமைத்து பல முரீதுமார்களுக்கு இல்மை கற்றுக் கொடுத்து அந்த ஹால் பரவச நிலையை அடைய செய்தார்கள். ஒரு புனிதமான ஒரு வேலை, மாபெரும் ஒரு வேலையை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 1992 இருக்கும். நாம் காட்டுமன்னார் குடிக்கு சென்று இருந்தோம். என்னுடைய தாதா முர்ஷித் ஹவாஜா ஹபீபுல்லா ஷா கத்தசுல்லா உஸ்ருல் அசீஸ் அவர்களுடைய அந்த மஸ்ஜிது, அந்த ஹான்கா இவைகளை பார்ப்பதற்கு சென்று இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த ஹான்கா யாருமே அதை செயல்படுத்தாமல் மூடி கிடந்தது. சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்தார்கள் அந்த கதவுல. அதை பார்த்து மனது ரொம்ப வேதனையாகிவிட்டது. அப்பதான் நான் ஒரு நியத்து வைத்தேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் ஒரு ஹான்காவை இங்க சொந்த ஊர்ல கட்டி அல்லது மலேசியாவிலேயோ கட்டி அவர்கள் செய்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்தேன். அதே போல அவர்களின் ஆசையால், நல்ல ஆசையால் இந்த ஹான்கா முஹபியா பனைக்குளத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. இங்க மலேசியாவிலையும் பிணையங்களையும் ஜுலுத்தோங்கள இருக்கின்றது. இந்த பனைக்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹான்கா கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கும் காலத்தில் என்னுடைய தாதா முர்ஷித் அவர்கள் கனவில் அந்த ஹான்காவின் பக்கத்தில் நின்று கொண்டு ஆகட்டும் வேலைகள் விடுவிட்டு நடக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது நமக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு. அதனால் அது அவருடைய நல்லாசையை கொண்டுதான் அந்த ஹான்கா அமைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஹான்கா என்பது என்ன அப்படின்னா, எல்லோரும் இந்த பரவச நிலை, அல்லாஹ்வை அடைந்து பரவச நிலைக்கு போக வேண்டும் என்ற அடிப்படையில் தான். அதே போல அங்க திக்ர் மஜ்லிஸ்கள் எல்லாமே நடைபெறும், முராகபா நடைபெறும். 11 ஆழத்தை ஆளக்கூடிய, 11 ஆழத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய இல்முகளும் அங்கே வழங்கப்படும். ஆர்வம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு அனுகிரகம் வேண்டும். எல்லோரும் சாமானியர்கள் இதை கற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் ஒரு அனுகிரகம் உள்ளவர்கள் தான் இந்த இல்மை பெற்று இதுபடி செயலாற்ற முடியும். மற்றவர்கள் யாரும் இதுக்கு தகுதிப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு அனுகிரகம் வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்.